இந்த வீடியோவில் நம்ம இயர் பேஸில் த்ரெட்டை சுற்றி எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது சிசர், கம், பிளாஸ்டிக் ரிங், த்ரெட், இயர் பேஸ், ஸ்டோன், ட்ரே. த்ரெட்டை எடுத்துக்கிட்டு ஒரு 20 டைம்ஸ் இந்த ட்ரேயில் சுற்றணும். அதுக்கப்புறமா அதை மொத்தமாக சேர்த்து கட் பண்ணி இந்த பிளாஸ்டிக் ரிங்கில் ஒட்டணும். ஒட்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் காய வச்சுருங்க. அப்போ தான் இழுத்துக்கிட்டு வராது. நம்ம லாஸ்ட்டு கார்னர்லேயும் கம்மு வச்சுருக்கிறதுனால அந்த ஹோல்ஸ்குள்ளே கொஞ்சம் ஈஸியாக போயிடும். 5 மினிட்ஸ் கழித்து ரிங்கை சுற்ற ஆரம்பிக்கலாம். சுற்றும் போது கொஞ்சம் நல்லா பட்டையாக நைஸாக சுற்றணும். லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும்போது பிளாஸ்டிக் ரிங் தெரியுதான்னு கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கம் வச்சு ஒட்டுங்க. கம் வச்சு ஒட்டினோடனே கொஞ்சம் லைட்டாக அழுத்தி விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ரிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம இயர் பேஸ் ஒட்ட போகிறோம். அதனால் அதை சுற்றி அந்த ஹோல்ஸ் தெரியாமல் கம் வைக்கணும். அடுத்து நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு ஸ்டோன் எடுத்துக்கிறோம். அந்த ஸ்டோனுக்கும் ஹோல்ஸை சுற்றி கம் வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த ஸ்டோன் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும். அவ்வளோதான், நம்மளோட இயர் பேஸ் டிசைன் முடிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி இயர் பேஸை வச்சு இன்னும் என்னென்னலாம் டிசைன் பண்ணலான்னு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.